இங்க ஜான் இருந்துட்டு அவங்க சீனியர்ஸ் முன்னாடி துப்பாக்கியோட போய் நிக்கிறான். அவங்க எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுறா எவ்வளவு அடிப்பட்டாலும் எல்லாம் திருந்த மாட்டேங்கிறான், நேத்து தான் அடிச்சோம் அப்படின்ட்டு. எல்லாம் முடிஞ்சா சுட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணத்திலே அடிக்க இவன் வந்துட்டு கடைசியா கண்ணை கீழே இறக்கிட்டு கம்முன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க காலு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு கிடக்குது அப்படின்ட்டு. ரூம் விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டே அந்த வெடிகுண்டு வெடிக்க பக்கத்து ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா அவன் கண்ணில் படுற எல்லாரையும் சுட ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பயந்துகிட்டே கதவை திறக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா சீனியர் லீ எங்க அப்படின்ட்டு கேக்குறான். அவங்க எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்ல இவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கள சுட ஆரம்பிச்சுட்டான். கடைசியா அந்த ரூம்ல ஹான்னு ஒரே ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான். இவனை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. இவன் இருந்துட்டு கவலைப்படாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த மிலிட்டரி கேம்ப்லயே நான் மனுஷனா மதிச்ச ஒரே ஆள் நீ ஒருத்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான் அவனை. கடைசியா பாத்தீங்கன்னா அவனோட சீனியர் லீய பாத்தீங்கன்னா அவன் தேடிட்டு போறான். கடைசியா பாத்ரூம்ல ஒரே இடத்துல மட்டும் தான் அவன் செக் பண்ணல, அதனால அங்க போய் செக் பண்றான். இப்படி பாத்ரூம்ல செக் பண்ணிட்டே இருக்கும்போது இவன் சீனியர் லீ இருந்துட்டு இவனை தள்ளி விட்டு ஓடலான்னு பாக்குறான். இவன் இருந்துட்டு அவன் கால்லயே சுட்டுறான். அப்புறம் இவன் பக்கத்துல வந்து சுடலான்னு பார்க்க கன்ல புல்லட் இருந்து தீந்து போயிருது. துப்பாக்கியை திருப்பி வச்சுட்டு அந்த துப்பாக்கியாலேயே அடி அடின்னு அடிச்சு அவனை கொன்னுடுறான். அப்புறமா ஸ்பெஷல் போர்ஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணான்னு கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மிலிட்டரி கேம்புக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து என்ன எல்லாம் ராகிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல கிடக்கிற சாப்பாடு திங்க சொன்னாங்க, மீன் மாதிரி எல்லாம் நடிக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடி கூட என்ன கேம் விளையாட சொன்னாங்க. இந்த மாதிரி அவனுக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே நான் தாங்கிட்ட. கடைசியா இந்த சீனியர் லீ இருந்துட்டு என்ன சொன்னான்னா, இந்த மாசம் நான் எப்படியும் ஊருக்கு வெளியே போவேன், அப்ப பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட கடையை அடிச்சு நொறுக்கிடுவேன், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட இன்னொரு காலையும் நொண்டி ஆக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தான். இவங்கிட்ட அவங்க எங்க அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்கிறக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறான். இவன் சோல்ஜர் பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்மி பிடிக்குன்னா ஆர்மின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.